ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நந்து ஃபேமிலி. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஓரளவுக்கு சிக்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். இது மண்டேயோட விலாகும். அன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன். அன்றைக்கி வீட்டில் எல்லாம் பெருசாக எந்த சமையலும் எந்த வேலையுமே கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கடையில் தான் இடியாப்பமும் வடக்கறியும் வாங்கி சாப்பிட்டுட்டு டியூஷனை மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வருது அப்படிங்கிறதுனால இந்த சம்மர் ஹாலிடேஸை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு லீவ் கொடுக்காமல் கிளாஸ் வந்து எடுத்துருவேன். ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரைடே லீவ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால மண்டே லீவ் கொடுக்காம டியூஷனை மட்டும் முடிச்சுட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 o'clock போல் கிளம்பி நாங்கள் அப்படியே போயிட்டோம். எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படிலாம் ஒரு பிளானும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு நீ ஏதோ டிப்ரெஷனில் இருக்க, அதனால தான் உனக்கு இத்தனை நாள் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீ எழுந்துச்சி வெளியில் வா, நம்ம எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்தாவே உன் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக அது என்னமோ உண்மை தான். கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே தான் வந்து போயிட்டேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு லெவல் வந்துட்டு கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் திடீர்னு இப்போ செக் பண்ண சொல்ல தைராய்டு லெவல் டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட கொலஸ்ட்ரால் வந்து அதுவும் ஒரு வியாதியை வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. இருக்கிற வியாதியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் திணறிட்டு இருந்தால் புதுசாக ஒரு வியாதி. இது பத்தாதுன்னு ஸ்கின் அலர்ஜி வேறு. என்னடான்ட்டு இதை யோசிக்க ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவரோடு சேர்ந்து கோல்டு வந்துருச்சு. இத்தனை வியாதிக்கும் சேர்த்து நான் டேப்லெட் போடுறேன் அப்படின்னாவே எனக்கு அதுவே பெரிய டிப்ரெஷன் தான். ஸோ இந்த டிப்ரெஷன்லாம் ஓரளவுக்கு 4 நாள் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறமும் நம்ம அதுக்குள்ளே இருந்தால் வெளியில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரணும். ஏற்கனவே 4 daysக்கு மேலே வெளியில் தான் வந்து லன்ச்சு டின்னரு எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம்னா முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நான் பெரும்பாலும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், இல்லை ரொம்ப சிக்காக இருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் ஒரு 2-3 வந்து ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 1 o'clock போல் கிளம்பி போனப்பவே பாலாஜி பவனில் தான் மதியம் லன்ச்சு. அங்கே லன்ச்லாம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள். லன்ச்சை முடிச்சுட்டு அப்படியே டிமார்ட் தான் போயிருந்தோம். ப்ரொவிஷன் எல்லாமே கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அது எல்லாமே நல்ல கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் தேவையானதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டிலும் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா பெருசாக அங்கே ஏதோ கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே உங்கள் பில்லை போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து சிக்லேருந்து வெளியில் வரணும், டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப மினிமம் பட்ஜெட், ஏதாச்சும் ஒரு பட்ஜெட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு கடையில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு 50 ரூபா கிளிப்பு கூட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவேன். ஸோ அதில் கொஞ்சம் எனக்கு டிப்ரெஷன் குறையிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற மொத்த பழைய சாமி படத்தையும் பார்த்துருவேங்க. ஒரு படத்தை கூட பெண்டிங் விட மாட்டேன். தேவி கருமாரி, அப்புறம் காஞ்சி காமாட்சி, திருவருட்செல்வன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவிளையாடல், கந்தன் கருணை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய மூவிஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அதில் கிடைக்கிற ஒரு வைப் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த வைப்லேயே எனக்கு அந்த சிக்கில் இருந்தோம், அந்த டிப்ரெஷனில் இருந்தோம் என்னை வெளியில் அதுவே கொண்டு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னலாம் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு போடுறேன். கிளாஸரியை தவிர வேறு என்ன பிளாஸ்டிக்ஸ்லேயோ இல்லை கிளாஸ்வேர்லேயோ எதாவது வாங்கியிருந்தேன்னா அது கண்டிப்பாக தனியாக ஒரு வந்து ஷார்ட்ஸ் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். இனிமே தாங்க எனக்கு பெரிய பெரிய டாஸ்க்கு. இது எல்லாத்தையும் அந்தந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுவும் என் பாப்பா கிட்டேருந்து காப்பாற்றி, அவளுக்கு ஒரு 7 years ஆல்மோஸ்ட் வந்துட்டா, 2nd standard படிக்கிறா. பட் இருந்தாலும் ரொம்ப சைல்டிஷ்டாக வந்து பிஹேவ் பண்ணுறா. கொஞ்சம் மெச்சூரான பொண்ணு தான். பட் இருந்தாலும் நல்ல விளையாட்டுத்தனம், பார்க்குறதெல்லாம் இழுக்க கொட்டை உடைக்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அதை உத்து ஆராய்ச்சி பண்ணுறதுல இதில் வந்து அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இதுக்கு காரணமும் இருக்குது. இப்போ கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு அவள் வயசில் இங்கே பசங்க இல்லை. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறத வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுறா. அப்புறம் கிச்சனுக்கு மட்டும் ஒரே ஒரு கர்டன் வந்து வாங்கியிருந்தேன். அது ஏன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி போட்டுட்டு பசங்க வந்து பெட்ரூம் கதவை திறந்துடுறாங்க. ஹால் ஃபுல்லாக வந்துட்டு ஏசி ஃப்ளட் ஆகுது. கிச்சனுக்கு டோர் இல்லை. ஸோ அதனால் கிச்சனுக்கு மட்டும் ஒரு கர்டைன் வாங்கியிருக்கேன். மொத்த வீட்டுக்குமே கர்டைன் பார்த்தோம். பட் சைஸ் வைஸும் கலர் வைஸும் எங்களுக்கு செட் ஆகலை. இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது ஒரு 5 piece செட்டு. இதுவுமே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு அப்போ தெரியும் நான் இதெல்லாம் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் க்ரோம்டனில் ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். இதுதான் செம்ம காமெடியாக போயிடுச்சு. நல்லா ஒர்க் ஆகுதா, வாரண்டி கார்டு இருக்கா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வாரண்டி கார்டை அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தப்பு 2 பேர் மேலேயே இருக்குன்றதுனால பெருசாக ஒன்றும் சண்டைலாம் போட்டுக்கல, அப்படியே விட்டாச்சு. சரி போயிட்டு போகுது, இது அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் ஆகலாமலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தில் வாரண்டி கார்டை பற்றி பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. ஓரளவுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எல்லாமே ஆர்கனைஸும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு தான் வெளியில் போயிருந்தோம். இந்த ஹோட்டலை பற்றி கூட ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்க சொல்லி இந்த வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.